எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் நம்மோடு சாமுவேல் சார், கிரேஷியா சாமுவேல் இருவரும் கோச்சடை சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த மனமகிழ்ச்சியான நாளை நமக்கு மாபெரும் ஈவாக தந்தபடியால் அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து மாபெரும் போராட்டம் என்ற தொடர் பாடத்தை வாரந்தோறும் படித்து கொண்டு வருகிறோம். மாபெரும் போராட்டம் புஸ்தகத்திலிருந்து நான் படிக்க வேண்டிய ஒவ்வொரு வாரத்திற்கு முறை அதிகாரங்கள் உண்டு, அப்படி தானே? இந்த வாரத்தில் முதல் 2 அதிகாரங்களை வாசிக்கணும். வாசித்தீர்களா? கடவுள் கிருபையினால் நான் வாசித்து முடிச்சிட்டேன். அதன் அடிப்படையில் தான் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தான் கிரேட் கான்ட்ரவர்சி சாப்டர் 2 அடிப்படையில் தான் இன்றைக்கி உள்ள செய்தியை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். மாபெரும் போராட்டம் 10வது பாக செய்தியாக படிக்க போகிறோம். கிறிஸ்டியானிட்டி இன் தி கேட்டகோம்ஸ். கிறிஸ்டியானிட்டி இன் தி கேட்டகோம்ஸ். சுரங்க கல்லறைகளில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் நான் படிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 38 வரைக்கும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த வசனம் முக்கியமான வசனம். நம்ம எல்லாருக்கும் ஹனிகோம்ப் என்றால் தெரியும். ஹனிகோம்னா என்னது? தேன்கூடு. ஆனால் கேட்டகோம்ப் என்றால் நமக்கு தெரியுமா? அது என்ன என்று கேட்கிறீர்களா? கேட்டகோம்ஸ் என்ற ஆங்கில சொல், அதற்கு அர்த்தம் நிலவறைகள், அதாவது நிலத்திற்கு அடியில் இருக்கிற அறைகள், நிலவறைகள், நிலத்தடி குகைகள், நிலத்தடி சுரங்கங்கள், சுரங்க கல்லறைகள், அடிநில கல்லறை தொகுதிகள் என்று வேறு வேறு வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த படங்கள் பார்க்குறீங்களா? இது என்ன படம்? உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எல்லாமே என்ன தெரியுமா? எல்லாமே மண்டை ஓடு, எல்லாம் மனுஷ மண்டை ஓடுகள் என்பதை மனசில் வச்சுக்கங்க. இந்த வார்த்தைகளிலே சுரங்க கல்லறைகள் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். சுரங்கங்களுக்குள் சென்றிருக்கிறீர்களா? போயிருக்கிறோமா? ஒருவேளை நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த டன்னல் வழியாக போயிருப்போம், அப்படி தானே? சுரங்க பாதை வழியாக பயணித்திருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படி தானே? ட்ரெயினில் போகும்பொழுது இந்த குறிப்பாக இந்த கேரளா சைட் போகும்பொழுதெல்லாம் நிறைய டன்னல்ஸ், குகைகள் வரும். ஆனால் நாம் பயணிக்கின்ற பாதைகள் நமக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நமது முன்னோடி கிறிஸ்தவர்கள் சுரங்கங்களிலும் குகைகளிலும் வாழ்ந்துதான் கிறிஸ்தவத்தை வளர்த்தார்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்தார்கள். இங்கே பார்க்குற காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அடியில் குகைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டை ஓடுகள், நிறைய வரிசையாக இந்த படத்தை நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அப்போ ஆழங்களுக்குள் ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறார்கள், பூமியின் ஆழங்களுக்குள். அதான் எபிரேயர் 10:38 படித்தோம். அவங்க எங்கெல்லாம் சிதறுண்டு அலைஞ்சாங்களாம்? குகைகளிலும் வெடிப்புகளிலும் பூமியின் மறைவிடங்களிலும் என்று படித்தோம். ஆக இந்த நாளில் ஆழங்களுக்குள் நாம் இறங்கலாமா? ஷால் வி டைவ் இன்டு த டெப்த்ஸ்? ஆழங்களுக்குள்ளே இறங்கி படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? நல்ல தகப்பனே,
எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கென்று, ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கென்று பரலோகம் எப்பொழுதுமே அக்கறை கொண்டு எங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தர சித்தமுள்ளதாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும். தகப்பனே, சுரங்க கல்லறைகளில் கிறிஸ்தவம் என்ற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்கும் பொழுது, மாபெரும் போராட்டம் 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு மெல்லிய சத்தத்தினால் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கிரியை செய்யுங்க, எங்களோடு பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரோமாபுரியில் கிறிஸ்தவத்தின் புரட்சி. ரோம சாம்ராஜ்யம் உலகை ஆண்ட மாபெரும் வல்லரசுகளில் ஒன்று. அதற்கு 2 பகுதிகள் உண்டு. அதனுடைய ஆட்சியில் 2 பகுதிகள். ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்ஞான ரோம் அப்படின்னு சொல்கிறோம், பேகன் ரோம். இன்னொன்று போப்பு ரோம், பேப்பல் ரோம். அஞ்ஞான ரோமின் ஆட்சி, போப்பு ரோமையின் ஆட்சி என்று 2ஆக பிரிக்கலாம். இந்த அஞ்ஞான ரோம் 600 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. போப்பு ரோம் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. அஞ்ஞான ரோம் பார்த்திங்கன்னா ரோம ராயர்கள், ரோமன் எம்பரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த காலகட்டம். போப்பு ரோம் பார்த்திங்கன்னா போப்புமார்கள் ஆட்சி செய்த காலகட்டம் என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. இந்த அஞ்ஞான ரோமின் ஆட்சி காலத்தில் தான் கிறிஸ்தவம் 12 பேருடன் ஆரம்பிக்கிறது. உண்மைதானே? நீங்கள் இங்கே பார்க்குற படங்கள் எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸ். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் படங்களை நான் பார்க்குறோம். அஞ்ஞான ரோம் காலத்தில் தான் 12 பேரோடு கிறிஸ்தவம் ஆரம்பிக்கிறது. கிபி 27 வாக்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 27 ஞானஸ்நானம் எடுத்தார். அதில் அந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். 12 பேருடன் ஆரம்பித்த கிறிஸ்தவம் கிபி 100 வரும்பொழுது, அந்த 1ஆம் நூற்றாண்டின் முடிவுக்கு வரும்பொழுது 12 பேர் எத்தனை லட்சம் ஆயிடுறாங்க? 60 லட்சம் கிறிஸ்தவர்கள். 6 millions ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவம் பெருக்கம் அடைந்தது. அதை கண்ட ரோம சக்கரவர்த்திகளின் கண்கள் வீக்கம் அடைந்தது. என்னடா இவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்வோனுக்கு எப்படி பொறாமை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏற்பட்டது, அதே போல் புதிய ஏற்பாட்டில் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து ரோம ராயர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, விளைவு என்ன? கிறிஸ்தவர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டன. கிறிஸ்தவம் பெருக பெருக கிறிஸ்தவர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டன, உடைமைகள் பறிக்கப்பட்டன, உறைவிடங்கள் சூறையாடப்பட்டன. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமான உபத்திரவங்களை கட்டவிழ்த்து விட்டவன் யார் என்றால் 16 வயதிலேயே ரோம சக்கரவர்த்தியான நீரோ என்பவன் தான். 16 வயசுலேயே அவன் என்ன ஆயிட்டானா? ரோமன் எம்பரராக மாறினான். இவன் ஒரு காம வெறியன். தன்னுடைய தாய் அகிரிப்பினாவையும் கொன்று போட்டவன். அவனுடைய மனைவி கிளாடியா என்ற பெண்ணையும் அவன் கொன்று போட்டான். பேதுருவும் பவுலும் இன்னும் பவுலோடு கூட இருந்த ஒரு சிலர், அரிஸ்தர்க்கு, ஏரஸ்து அப்படின்னு, த்ரோப்பிமு அப்படின்னு ஒரு சிலர்லாம் பைபிளில் படிக்கலாம் புதிய ஏற்பாட்டில். இப்படிப்பட்டவர்களையும் கொன்று போட்டவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரோ சக்கரவர்த்தி. கிபி 64ஆம் வருஷத்தில் ரோமாபுரியில் ஒரு பெரிய தீ விபத்து நிகழ்ந்தது. அந்த தீ விபத்தில் 14 மாவட்டங்கள் தீக்கிரையாகின. அதாவது பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் 3/2 பங்கு அழிந்து போனது. தீ வச்சது யாரு? தீ வைத்த தீயவன் யார் என்றால் நீரோதான். 6 நாட்கள் அந்த அக்கினி எரிந்தது. அந்த அக்கினினால 2 பங்கு ரோமாபுரி அழிந்து போயிற்று என்று சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. பாவம் ஓரிடம், பழி வேறிடம் என்று சொல்லுவார்களே, அதே போல தீ வச்சது யாரு? நீரோ. பழி யார் மேலே விழுந்துச்சான்? கிறிஸ்தவர்கள் மீது சுமத்தப்பட்டது அப்படின்னு சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆகவே என்ன செய்தானா? ஆனால் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இல்லை நீரோ தான் தீ வச்சான் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதை திசை திருப்புவதற்காக என்ன செய்தான்? கிறிஸ்தவர்களை கைது செய்து அவர்களை நீரோவின் தோட்டத்தில்
நீரோவினுடைய தோட்டத்தில் கம்பங்களில் கட்டி அவர்களை எரித்து, அந்த படங்கள் பார்க்குறீங்க, கம்பங்களில் கட்டி எரிக்கப்பட்டு இரவை வெளிச்சமாக்கினார்கள். யார் எரிஞ்சாங்க? கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டு இரவு வெளிச்சமாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் என்ன நடந்தாலும், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இந்த மாதிரி என்ன வந்தாலும் யார் மேலே தான் பழிய போடுவாங்க? கிறிஸ்தவர்கள் தான் என்று பழிய போடுவாங்க. இதே தான் எதிர்காலத்திலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். அதனால் உங்களுக்கு நான் மறுபடியும் கெஞ்சி கேட்குறது, எப்படி ஆகிலும் இந்த காலாண்டில் இந்த புத்தகத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? படித்தோம். அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு தீவிரம் நாம் காட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட உபத்திரவ அக்கினி, நீ பைபிளில் படித்து பாருங்களேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் பைபிளை திறந்து படிக்கலாமா? அப்பப்போ கொஞ்சம் பைபிளை நம்ம திறக்கணும், சரிங்களா? ஏன்னா பைபிள் கொண்டாந்ததையே மறந்துடுவோம். பைபிள் பக்கத்தில் இருக்குன்றதே நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். திறக்கலாமா? 1 பேதுரு 4ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லார் பாருங்களேன். நீங்கள் கிறிஸ்துவின் 14 வாசிக்கிறேன். 12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து என்ன சொல்றாரு? உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி, உபத்திரவத்தை தான் அப்படி சொன்னார் பேதுரு. இந்த 1 பேதுரு நிருபத்தை பேதுரு எழுதும் பொழுது அப்பொழுது உபத்திரவம் நிறைய தலைவிரித்தாடியது கிறிஸ்தவர்களுக்கு. இந்த உபத்திரவங்கள் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் 1ஆம் பேதுரு நிருபம் எழுதப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது, சரிங்களா? அங்கே அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட உபத்திரவ அக்கினி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பற்றி எரிந்த போது ரோமாபுரியில் அந்த கிறிஸ்தவர்கள் அடைக்கலம் தேடி சென்ற இடம்தான் என்ன இடம்? கேட்டகம்ஸ், சுரங்க கல்லறைகள் என்று நாம் பார்க்கிறோம், சரிங்களா? இந்த சுரங்க கல்லறைகள் பற்றி சுவாரஸ்யமான சில பாடங்களை, தகவல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வேதாகமத்திலும் படித்தால் குகைகள், கெபிகள் பற்றி வாசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, யார் காலத்தில் குகைகளில், கெபிகளில் கொண்டு போய் தீர்க்கதரிசிகளாம் ஒளித்து வைக்கப்பட்டார்கள்? எலியா காலத்தில், ஏசபேல், ஆகாப் காலத்தில் படித்தோன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் ஒபதியா என்ற கடவுளுக்கு பயந்த மனுஷன் 50 கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணான? குகைகளில் ஒளிச்சு வச்சான். அதுபோல் எலியா கூட போய் என்ன செஞ்சாராம்? கெபியில் ஒளிந்தான் என்று 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அது பிரியமானவர்கள், பைபிளில் இதெல்லாம் புதுசு கிடையாது. வேதாகமத்திலும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் கேட்டகோம்ஸ் என்ற வார்த்தை பைபிளில் எங்கேயும் கிடையாது. குகைகள் தற்காலிக தங்குமிடங்களாகவும், டெம்பரரி டுவெல்லிங் பிளேஸ், தற்காலிக தங்குமிடங்களாக, மறைவிடங்களாக, அடக்க ஸ்தலங்களாக, மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் இடங்களாக பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கின்றன அந்த காலத்தில். இந்த கேட்டகோம் என்ற வார்த்தை, கேட்டகோம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அதை 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கேட்டா ப்ளஸ் கிம்ப். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்து தான் கேட்டகோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கேட்டா என்ற வார்த்தைக்கு கீழே, டவுன் அப்படின்னு அர்த்தம். கிம்ப் என்றால் பள்ளம், குழி, ஹாலோ என்று அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொன்னால் ஆழமான குழி, ஆழமான பள்ளம் என்று அர்த்தம் கேட்டகோம் என்றால். ரோம் நகருக்கு வெளியே, ரோமாபுரிக்கு வெளியே ஏப்பியன் வே, ஏப்பியன் சாலை என்ற ஒரு சாலை. அந்த சாலையில் அப்படியே நடந்து ஊரை விட்டு அப்படியே வெளியே போக பார்த்தீங்கன்னா, சாலையில் 2 பக்கமும், அந்த சாலையின் 2 பக்கமும் உயரமான வேலைப்பாடு மிகுந்த பளிங்கு கல்லறைகள், கோவில்கள், கட்டடங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் அப்படியே தாண்டி போனீங்கன்னா மலைப்பாங்கான பகுதி இருக்கும். போயிருக்கீங்களா? போன மாதிரி சொல்கிறீங்களே, இன்னும் போகலை, ஆனால் போகணுன்னு ஆசை இருக்குது, கர்த்தருக்கு சித்தமானால். பிரியமானவர்களே, இந்த பைபிள் லேண்ட் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். தேவன் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி இருக்கிறார் என்பது அந்த இடத்துக்கு போனோன்னா நமக்கு புலப்படும். ஆகவே இந்த ஏப்பியன் சாலையில் அப்படியே ஊருக்கு வெளியில், ரோமாபுரிக்கு வெளியில் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால், பூமியிலிருந்து 25 அடியிலிருந்து ஒரு 65 அடி ஆழத்துக்கு
7.6 மீட்டர்லேருந்து 20 மீட்டர் ஆழம் வரைக்கும் கீழே சுரங்க கல்லறைகள் இன்றும் காணப்படுகின்றன. மெய் கிறிஸ்தவத்திற்கு சான்றுகளாக இந்த சுரங்க கல்லறைகளை, நிலத்தடி குகைகளை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். அது குறித்த சில முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால், ரோமர்கள் மரித்தவர்களை எரிப்பார்கள் இந்துக்கள் போல. ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் புதைப்பார்கள். ரோம சட்டப்படி புதைக்கும் இடங்கள் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும். அதனால் கேட்டகோம்ஸ் எங்கே இருந்துச்சு? வெளியில் தான் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கீழ் ஜாதியார் அல்லது அடிமைகள் என்று ரோமர்கள் கருதினார்கள். அப்போது இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொந்தமாக புதைக்கிற நிலம் அவர்களால் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்களாம்? ஊருக்கு வெளியில் அவர்கள் சடலங்களை புதைத்தார்கள் என்று சரித்திரத்தில் படிக்கிறோம். பல நாடுகளில் இந்த நிலத்தடி குகைகள் பார்க்குறோமே, சுரங்க கல்லறைகள் பல நாடுகளில் இருக்கான். பாரிஸ் நாட்டில், அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இந்த கல்லறைகள், சுரங்க கல்லறைகள் இருக்கின்றன. ஆனால் இவைகளில் மிகவும் பழமை வாய்ந்தவை, புகழ் பெற்றவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் இருக்கிற இந்த சுரங்க கல்லறைகள் தான். இன்றைக்கி படிக்க போகிறதெல்லாம் எது தான் படிக்க போகிறோம்? ரோமாபுரி சுரங்க கல்லறைகள் பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். இந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய இந்த கல்லறைகள் மிக விசேஷமானவை. இந்த கல்லறைகளை கிறிஸ்தவர்களே தோண்டி உருவாக்கினார்கள். ஆரம்பத்தில் யூதர்கள் உருவாக்கினார்கள், பிற்பாடு என்ன செஞ்சாங்களாம்? கிறிஸ்தவர்கள் அதை 200 ஆண்டுகள் பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படி பயன்படுத்தினாங்க? படிக்கலாம். ஆரம்பத்தில் பணக்கார கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பங்களுக்காக சுரங்க கல்லறைகளை தோண்டி வைத்து கொண்டார்கள். பைபிளில் படிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து கூட ஒரு கல்லறையில் வச்சாங்க. அந்த கல்லறையை தோண்டி வச்சிருந்தது யார்? அரிமத்திய ஊர் நான் யோசிப்பேன். பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்கள் குடும்பத்துக்காக என்ன செய்வாங்க? அப்படி கல்லறைகளை தோண்டி வச்சுக்குவாங்க, பூமிக்கு அடியிலையும். பிற்பாடு உபத்திரவ அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தபோது திரளான இரத்த சாட்சி கிறிஸ்தவர்களை புதைப்பதற்காக அதிக மைல்கள் நீளத்தில் இன்னும் இந்த கல்லறைகள் தோண்டப்பட்டு கொண்டே இருந்தன. அன்பான தேவப்பிள்ளைகளே, பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட சுரங்க கல்லறைகள் சிக்கலான வலைப்பின்னல் போல எல்லா திசைகளிலும் பரவி கிடக்கின்றன. இன்றைக்கும் ரோமாபுரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாபண்ணான் இருக்குமா. பூமிக்கு அடியிலேயே எவ்வளோ அடி சொன்ன? 25 அடியிலிருந்து 65 அடி ஆழம். பூமிக்கு அடியில் அடுக்குமாடி கட்டடங்கள் போல அந்த சுரங்க கல்லறைகள் அமைந்திருக்குமாம். இதை நம்ம பார்க்குறது ரோமாபுரியோட மேப், சரிங்களா? இதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 மைல்கள். அதே மாதிரி அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த சுரங்க கல்லறைகள் எல்லாம் அப்படி வளைஞ்சு வலைப்பின்னல் போல இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து நீளமாக்குனீங்கன்னா அதுவே 600 மைல்கள் வருமா என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். உள்ளே இருந்த இந்த வளைவும் நெளிவுமான சுரங்க கல்லறைகளை ஒரே நீளமாக்கினால் இத்தாலியின் முழு நீள அளவை போல 600 மைல்களுக்கு மேலாக நீண்டு செல்லும். உள்ளே இருந்த கல்லறைகளின் புள்ளி விவரம், எத்தனை கல்லறைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,50,000 இருந்து 40 லட்சத்துக்கு அதிகமான கல்லறைகள் எங்கே இருந்துச்சான்? பூமிக்கு அடியில். அப்படியானால் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பேர் இரத்த சாட்சிகளாக அங்கே மரித்தவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா லட்சக்கணக்கில் இறந்துக்கிட்டே தானே இருந்தாங்க. அந்த காலத்தில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்ஞான ரோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு அப்புறம் பவுல், பேதுரு, அதுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 25 லட்சம் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக ரோமாபுரி மார்க்கத்தினால் கொல்லப்பட்டார்கள். 25 லட்சம். போப்பாட்சியின் காலத்தில் வரும்பொழுது அது 10லேருந்து 15 கோடியை தாண்டுது, பல கோடிகள். பிரியமானவர்களே, அப்போது பூமிக்கடியில் எத்தனை கல்லறைகள்லாம்? 40 லட்சத்துக்கும் அதிகமான கல்லறைகள், கேட்டகோம்ஸ், சுரங்க கல்லறைகள் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்தில் புதைப்பதற்காக பயன்பட்ட இந்த கல்லறைகள்
பிற்பாடு உபத்திரவ நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாக மாறியது. இரத்த சாட்சிகளின் மயான பூமியாக இருந்த இந்த கல்லறைகள் இதெல்லாம் எலும்பு கூடு, எல்லாம் மண்டவோடு. இரத்த சாட்சிகளின் மயான பூமி அடைக்கல பூமியாக மாறியது என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக, ஸ்திரீனா யாரு? சபை. சபைக்கு உதவியாக தன் வாயை திறந்து, பூமி தன் வாயை திறந்துச்சான். சுரங்கம், கல்லறைகள் தன் வாயை திறந்து, வலுசற்பம் தன் வாயிலிருந்து, பிசாசு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை, உபத்திரவத்தை விழுங்கினது அப்படின்னு என்ன செய்கிறோம், படிக்கிறோம். பூமியின் மனிதர்கள் தேவ ஜனத்துக்கு ஆதரவாக இராத சமயங்களில் பூமியே ஆதரவாக தன் வாயை திறந்தது என்பது எத்தனை அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. அது முதல் நூற்றாண்டுகளிலும் நிஜமாயிற்று. பூமி தன் வாயை திறந்தது. இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா வால்டென்ஷியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள் அங்கே தான் வாழ்ந்தாங்க. சரிங்களா? நம்ம இந்த மாபெரும் போராட்டம் 4வது சாப்டருக்கு போகும்பொழுது வால்டென்சிஸ் பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் படிக்கின்றதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். அதனால் அலட்சியம் பண்ணிவிடாதீர்கள். லட்சியமாக எடுத்துக்கொண்டு படிக்க முயற்சி நம்ம எல்லாரும் செய்வோம். இதே காரியம் எப்படி இருண்ட காலங்களில் பூமி தன் வாயை திறந்ததோ கடைசிலையும் அப்படித்தான் இருக்க போகுது. சரிங்களா? கடைசி நூற்றாண்டிலும் ஆண்டோட வருகைக்கு முன்பாகவும் வரப்போகிற உபத்திரவ காலகட்டங்களிலும் பூமி தான் உதவ போகிறது என்பது மாறாத உண்மை என்பதை நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடக்க பூமியாக மட்டுமல்ல, ஆராதனை பூமியாகும். ஆரம்பத்தில் அடக்கத்துக்குன்னு பயன்படுத்தினாங்க. போ என்ன செஞ்சாங்க இந்த முதல் நூற்றாண்டுகளின் கிறிஸ்தவர்கள் பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, ஃபாஸ்டர் என்ற ஒரு எழுத்தாளர், ஸ்டடீஸ் இன் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் பக்கம் 21 சொல்கிறார், கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து பாடங்கள் என்ற புத்தகத்தில் சொல்கிறாரு, burial places had the right of asylum by law and when the churches were closed in the city the Christians met here underground. அந்த காலத்தில் இருந்த சட்டம் என்ன அப்படின்னா, எங்கே புதைக்கிறாங்களோ அங்கே தங்கவும் செய்யலாம், அடக்க ஸ்தலத்தை அடைக்கல ஸ்தலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். புதைக்கவும் செய்வாங்க, அங்கே தங்கவும் செய்வாங்க. இது சட்டம். அப்போ என்ன நடந்துச்சு பாருங்களேன். ரோமாபுரியில் ஆலயங்கள் அடைக்கப்பட்ட பொழுது கிறிஸ்தவர்கள் எங்கே கூடுனாங்களாம்? பூமிக்கு அடியில் கூடுனாங்களாம். எதுக்கு பூமிக்கு அடியில் கூடுனாங்க? ஆராதனை செய்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. ரோமாபுரியில் ஆலயங்கள் அடைக்கப்பட்ட போது கிறிஸ்தவர்கள் சுரங்க கல்லறைகளில் தான் கூடினார்கள். ரோம படை உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக புத்திசாலி கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த கல்லறைகளின் பழைய வாசல்களை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, ரோமாபுரி அந்த போர்ச்சவர்கள் தெரியும் பழைய வாசல் எங்கெங்கே இருக்குன்னு. இந்த வாசலை பூரா அடைச்சிட்டாங்களாம் கிறிஸ்தவர்கள். அடைச்சிட்டு புதிய வாசல்களை அவர்கள், ரகசியமான வாசல்களை உருவாக்கினார்கள். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இந்த கிறிஸ்தவங்கள் மட்டும்தான் தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீரோ மன்னனுடைய போர்ச்சேவகரிடமிருந்து தப்பித்த கிறிஸ்தவர்கள் சுரங்க கல்லறைகளில் தான் கூடினார்கள். நீரோ காலத்தில் இல்லை, எங்கே தான் கூடினாங்களாம்? தப்பிச்சவங்க அங்கே அடியில் தான் கூடினாங்க, பூமிக்கு அடியில். அப்படி கூடினார்கள், பாடினார்கள், உபத்திரவங்களில் நிலை நின்றதை சாட்சியாக பகிர்ந்தார்கள். இந்த உபத்திரவத்தில் எப்படி ஆண்டவரை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி சாட்சியாக சொன்னாங்களாம் பூமிக்கு அடியில் போய். தாங்கள் பதில் பெற்ற ஜெபங்களுக்காக பரமனை துதித்தார்கள். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும்படி ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தல் 2:10 இதாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த முக்கியமான கீ டெக்ஸ்ட். நீ மரண மருந்து உண்மையாயிரு, உனக்கு ஜீவகிரடத்தை தருவேன். ஸ்மிர்னா திருச்சபை அந்த முதல் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மிர்னா திருச்சபையின் காலகட்டம். ஸ்மிர்னான்னு என்ன அர்த்தம்? நறுமணம்னு அர்த்தம்.
அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சான்? நறுமணமாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கா? ஆண்டவருக்கு நறுமணமாக இருக்கா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ ஒருவர் ஊக்கப்படுத்தினார்கள், ஒருவர் பிரசங்கம் பண்ணினார்கள், பிரசங்கம் கேட்டார்கள். பூமிக்கு அடியில் பிரசங்கம் பண்ணுவாங்களாம், பிரசங்கம் கேட்பாங்களாம். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போஸ்தலர்களின் நிருபங்களை வாசித்தார்கள். சில கொலோசியர் கலாத்தியர் இதெல்லாம் படிப்பாங்களாம். அந்த காலத்தில் அப்போ தான் அதுதான் உருவாகுது. அந்த நிருபங்கள் அப்போ தான் உருவாக ஆரம்பித்த காலகட்டம், எழுதப்பட ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டங்கள். பிரியமானவர்களே, திருவிருந்து ஆராதனைகளிலும் பங்கு பெற்றார்கள். திருவிருந்து எங்கே நடந்துச்சான்? பூமிக்கு அடியில் நடந்துச்சான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகிறோம். நாளைக்கு நமக்கு திருவிருந்து இருக்குது. நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்பொழுது, உயிருக்கு அச்சுறுத்தல் உண்டாகும் பொழுது திருவிருந்துக்கெல்லாம் வருவோமா? யோசித்து பாருங்கள். ஆதிகால கிறிஸ்தவர்கள் அந்த குகைகளுக்கு அடியில் நிலத்தடி சுரங்கங்களில் தான் வாழ்ந்தார்கள். விசுவாசத்தையும் ஐக்கியத்தையும் காத்து கொண்டார்கள். they kept their faith and they kept their fellowship. faith, fellowship and fight. நல்ல போராட்டத்தை என்ன செஞ்சாங்க? போராடினாங்க என்பது நான் படிச்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். அங்கிருந்து தான் ஏராளமான இரத்த சாட்சிகள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறப் போகிறார்கள். எல்லாம் எங்கே? பூமிக்கு அடியில், சுரங்க கல்லறைகளில், தீப்பந்த வெளிச்சத்தில். அது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவம். சரிங்களா? தீப்பந்த வெளிச்சத்தில் தான் என்ன பண்ணாங்களாம்? பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு திருவிருந்து ஆராதனை எல்லாம் நடத்தினாங்க. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவம் என்ன கேட்குது? ஏசி கேட்குது. ஏசி வேணும். ஏசு வேணுமா? ஏசி வேணுமா? ஏசு முக்கியமா? ஏசி முக்கியமா? எல்லாம் ஏசி கேட்குறாங்க. நம்ம சர்ச்சில் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏசி வேணும், குஷன் வேணும். குஷன் வேணுமா? ஒரு சர்ச்சில் அப்படி தான் கேட்டாங்க. நான் இருந்த சர்ச்சில் குஷன் வேணும் பாஸ்டர், பெஞ்சு அழுத்துது. சொன்னேன் நான், ஏம்மா குஷன் இல்லாமலே தூங்குகிறோம், குஷன் இல்லாமலே தூங்குகிறோம், குஷன் போட்டால் படுத்துருவோம், குஷன்லாம் கிடையாதுன்ற போர்டு மீட்டிங்கில். பிரியமான தேவ பிள்ளைகளை, முழங்கால் போடுறதுக்கு மெத்தை கேட்குறாங்க. வாழ்கிற சொத்தையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மெத்தை வேறு. அன்பான தேவ பிள்ளைகளை, இதுதான் 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவனுக்கு இப்படி தான் இருக்குது. அன்பான தேவ ஜனங்களே, ஒரு வாசகம் வாசிப்போம். தமிழில் வாசித்தரலாம். இந்த நிலத்தடி சுரங்க கல்லறைகளை பற்றி எல்லன் ஒயிட்டமேர் ஒரே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஒரே ஒரு இடம், மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் பக்கம் 40. சரிங்களா? அழகாக ஒரு இடத்துல எழுதினாலும் சொல்லுவாங்கள்ல, சும்மா நச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பாருங்களேன், அதை அப்படியே நான் தமிழில் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிலத்தடி கல்லறைகள் ஆயிரக்கணக்கானோருக்கு தங்குமிடமாயின. ரோம் நகருக்கு வெளியே குன்றுகளின் அடிவாரத்தில் மண்ணையும் பாறைகளையும் குடைந்து நீண்ட சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டன. இருண்ட வலை போன்ற அந்த பாதைகள் அந்த நகர சுவர்களுக்கும் அப்பால் மைல் கணக்கில் நீண்டிருந்தன. சிட்டி கேட்ஸுக்கு வெளியில், சிட்டி வால்ஸுக்கு வெளியிலலாம் போச்சான். பூமிக்கு அடியில், பூமிக்கு அடியில் இருந்த அந்த தனி இடங்களில் கிறிஸ்துவின் அடியார்கள் தங்கள் மரித்தோரை புதைத்தார்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு ஆளாகி தடை செய்யப்பட்ட வேளைகளில் கிறிஸ்தவனை எங்கே பார்த்தாலும் கொன்றுங்க. அந்த காலத்தில் சட்டம் இருந்துச்சு ரோமாபுரியில். எங்கே பார்த்தாலும் அவனை கைது செய்யுங்க, கொன்றுங்க, வெட்டிருங்க, பிடிச்சிருங்க, எரிச்சிருங்க அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அப்படி சட்டம் வந்துச்சு, நம்ம தலை காட்டுவோம் வெளியில். பிரியமானவர்களே, அவர்கள் சந்தேகத்திற்கு ஆளாகி, கிறிஸ்தவர்கள் சந்தேகத்திற்கு ஆளாகி தடை செய்யப்பட்ட வேளைகளில் இங்கே தான் குடியேறினார்கள். எங்கே? அந்த கல்லறைகள். நல்ல போராட்டத்தை போராடினவர்களை ஜீவாதிபதி எழுப்பும் போது கிறிஸ்துவிற்காக இரத்த சாட்சிகளாக மரித்த அநேகர் இருண்ட இத்தகைய தாழ்விடங்களிலிருந்து வெளிவருவார்கள். எங்கேருந்து வெளி வருவாங்களாம்? அங்கேருந்து வெளி வருவாங்களாம் நிறைய பேர். தமிழ் புஸ்தகத்தில், இந்த புஸ்தகத்தில்
33ஆம் பக்கத்தில் வாசிக்கிறோம். இந்த புஸ்தகம் நமக்கு 100 ரூபான்னு கிடச்சிருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்குது. மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பார்த்திங்களா, ஒரே ஒரு இடத்துல ஹெல்மெட் எழுதுகிறாங்க. நான் பல இடங்கள் வேற எங்கேயும் எழுதுறாங்க தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. ஒரு இடத்துல எழுதிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கேருந்து தான் அநேகம் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உயிரோடு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற போகிறார்கள் அப்படின்றத படிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே என்னதான்? பாடுகள், உபத்திரவங்கள். உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நிந்தனைகள், பாடுகள் உண்டு. ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிமித்தம் நிந்தனைகள், பாடுகள் வரவில்லை என்றால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கேயோ பிரச்சனை. சம்திங் இஸ் ராங் வித் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஃப் வி டோன்ட் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் சவால்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால், வேலை செய்கிற இடத்துல, இல்லாட்டி பக்கத்து வீட்டில், இல்லாட்டி இருக்கிற சர்ச்சில் நம்ம விசுவாசத்து நிமித்தம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்ற பெயரை தாங்கி இருந்ததால் தான் எவ்வளவு பாடுகளும் இழப்புகளும் தீமைகளும் இழைக்கப்பட்டது. எப்போ? அந்த காலகட்டத்தில். கிறிஸ்தவன் அப்படின்னாலே அவ்வளோதான். விளையாட்டு அரங்கங்களில், கொலோசியம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு அரங்கங்கள், அந்த விளையாட்டு அரங்கங்களில் கிறிஸ்தவர்கள் விளையாட்டு பொருட்களாக்கப்பட்டார்கள். இந்த கொலோசியம், இந்த விளையாட்டு அரங்கம் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உட்காரலாம். என்ன செய்வாங்களா, ரோமர்கள் இந்த கிறிஸ்தவர்களை விளையாட்டு பொருளாக்கி மிருக ஜீவன்கள் வந்து அவர்களை அடிக்கவும் குதறவும் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து ரசிப்பாங்களாம் ரோமர்கள். கிறிஸ்தவர்கள் விளையாட்டு பொருட்கள் ஆக்கப்பட்டார்கள். பாருங்களேன், 1 பேதுரு 4:14-16 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமம் அதான் கிறிஸ்தவன், கிறிஸ்து அந்த பேரில் இருக்குது. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் என்ன வரும்? நிந்தனை அப்படின்னு பார்க்குறோம். 16ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், கிறிஸ்தவன் என்னது? பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படின்னு பேதுரு எழுதியிருக்கிறார். ஒன்று குறைந்த 4:9 கூட பவுல் சொல்லும்பொழுது சொல்கிறாரு, நாங்கள் உலகத்துக்கும் மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம் அப்படின்னு எழுதுவார். அது உண்மைதான். வேடிக்கைன்னா காட்சி பொருள். கிறிஸ்தவர்களின் உபத்திரவங்களை வேடிக்கை பார்ப்பதே அக்கால ரோமர்களுக்கு வாடிக்கையாக இருந்தது. அதாங்க இந்த கொலோசியம். பார்க்குறீங்களா, ரவுண்டாக தெரியுதா? அப்படி அடுக்கடுக்கா அந்த அடுக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 அடி அப்படி உயரத்துக்கு போகும். இந்த கொலோசியம் விளையாட்டு அரங்கத்தினுடைய டோட்டல் உயரம் பார்த்தீங்கன்னா 615 அடி கிட்ட, அகலம் ஒரு 515 அடி. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், மேலே ஓப்பனாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இடங்களில் தான் கிறிஸ்தவர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள், வேடிக்கையாக்கப்பட்டார்கள். அதை பார்ப்பது ரோமர்களுக்கு வாடிக்கையாக இருந்தது. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்பது என்றால் பெரிய ரிஸ்க். சரிதானே? பெரிய ரிஸ்க். ஆனாலும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க? ரிஸ்க்லையும் ரொம்ப பிரிஸ்காக இருந்தாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை பாருங்கள், ரிஸ்க்கும் கிடையாது, பிரிஸ்க்கும் கிடையாது. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவமே இன்னைக்கு துருப்பிடிச்சு போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவமே துருப்பிடித்து விட்ட நிலையில் இருக்கிறது. அந்த காலத்தில் ராயனே கடவுள், ரோம சக்கரவர்த்தியை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் உயிர் தப்பலாம். அஞ்ஞான தெய்வங்களுக்கு பலியிட்டால், ரோமாபுரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள், தெய்வங்கள். அந்த சிலைகளுக்கு பலியிடுன்னு சொல்லுவாங்க ரோம போர்ச்சேவர்கள், அதிகாரிகள், ராயன் எல்லாம் சேர்ந்து. அப்படி பலியிடவில்லை, பலியிட்டால் உபத்திரவம் தவிர்க்கலாம். ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் அஞ்சா நெஞ்சமிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அப்படித்தானே பவுல் நின்னாரு, அப்படித்தானே பேதுரு நின்னாரு.
நம்ம எதுக்காக நிற்கிறோம்? ஆண்டவருக்காக நிற்கிறோமா? நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். டவுட்டாக தான் இருக்குது, நம்ம கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேள்வி வருகிறது, நம் காலத்தில் உபத்திரவம் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறது? ஏன் உபத்திரவம் நம்ம காலத்தில் இல்லை? தூங்குற மாதிரி தெரியுது உபத்திரவம். காரணம் என்ன? கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கொனஸ்தாந்த ராயன் கிறிஸ்தவனானான். அவன் தான் ஃபஸ்ட் ரோமன் கிறிஸ்டியன் எம்பரர். முதல் கிறிஸ்தவனான ஒரு ரோம சக்கரவர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொனஸ்தாந்த ராயன். ஏதோ ரொம்ப முழுசாக மனம் திரும்பி வந்துட்டான்னு நினச்சிக்காதீங்க. அவன் பேருக்கு வந்தான், பேர் கிறிஸ்தவன் மாதிரி. அப்படி அவன் கிறிஸ்தவனான உடனே கிறிஸ்தவர்களுக்கு பற்பல சலுகைகள் வாரி வழங்கப்பட்டன. உபத்திரவம் நிறுத்தப்பட்டது. உபத்திரவம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஸோ கிறிஸ்டியானிட்டி had become a state religion. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அரசாங்க மதம் மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்தவம் இவன் காலத்தில். அதே சமயம் சுவிசேஷம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. உண்மையான சத்திய மக்களுக்கு போகலை. சரிங்களா? இதான் நம்ம அடுத்த வாரம் ஓய்வு நாள் பாடத்தில் படிப்போம். என்னாச்சு, எப்படி இந்த இருள் வந்தது அப்படின்றத நம்ம படிப்போம். அன்பானதே பிள்ளைகளே, இந்த உபத்திரவம் இன்னைக்கு நமக்கு இல்லையே, உபத்திரவம் தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு எல்மை சொல்கிறாங்க பாருங்களேன். மாபெரும் போராட்டம் பக்கம் 40. கிறிஸ்துவின் நாட்களிலும் அவருடைய அப்போஸ்தலர்களின் நாட்களிலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த பரிசுத்தமும் தூய்மையும் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லை. அந்த காலத்தில் கிறிஸ்தவத்தில் இந்த பரிசுத்தம், பியூரிட்டி அண்ட் ஹோலினஸ் இன்னைக்கு கிடையாது. பாவத்துடன் சமரசம் செய்கிற மனநிலை இன்று உள்ளது. காம்ப்ரமைசிங் வித் சின். அதெல்லாம் பரவாயில்ல, சும்மா எழுது பறிச்ச சனிக்கிழமை. ஒரு சின்ன உதாரணம், ஒன்றே ஒன்று, சும்மா குடி டீ காப்பி. காம்ப்ரமைசிங் வித் சின். பாவத்துடன் சமரசம் செய்கின்ற மனநிலை இன்று உள்ளது. தேவ வசனத்தில் உள்ள பெரும் சத்தியங்களை அலட்சியம் செய்கிறார்கள். நம்ம நிலைமை, சத்தியங்களை என்ன செய்கிறோமா? அலட்சியம் பண்ணுறோம். கடைபிடிச்சா லட்சியம், கடைபிடிக்காட்டி அலட்சியம். உயிருள்ள தேவ பக்தி சபையில் குறைந்து விட்டது. அதனால் கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தில் பிரபலமாக தெரிகிறது. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப பிரபலமாக இருக்கான். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்ற மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ரிலிஜியன்ஸ் அப்படின்னு ஆகிப்போச்சு. மதங்களில் ஒன்று என்று ஆகிவிட்டது இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் நிலைமை. ஆரம்பகால சபையில் இருந்த விசுவாசமும் வல்லமையும் எழுப்புதல் அடையட்டும். அப்போ இருந்த அந்த விசுவாசம், வல்லமை, எழுப்புதல் பெற்றால் என்ன நடக்குமா? உபத்திரவம் திரும்ப வந்துருமா? உபத்திரவம் திரும்ப வந்துடும். பிரியமானவர்களே, பாடுகள் என்ற அக்கினி திரும்பவும் எரிய ஆரம்பித்து விடும் என்று எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. அன்பானதே பிள்ளைகளே, இன்னொரு இடத்துல இப்போ ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு படித்தோம். உபத்திரவம் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல எழுதுறாங்க பாருங்களேன். 29ஆம் அதிகாரத்தில், மாபெரும் போராட்டம் 29ஆம் அதிகாரம். Why is it that Satan meets with no greater resistance? Why are the soldiers of Christ so sleepy and indifferent? ஏன் சாத்தான் நிறைய எதிர்ப்பணிக்கு சந்திக்கலை? முதல்ல என்ன படித்தோம்? கிறிஸ்தவர்கள் ஏன் எதிர்ப்பு சந்திக்கலைன்னு படித்தோம். உபத்திரவம் தூங்கிட்டு இருக்கு. இங்கே என்ன படிக்கிறோம்? சாத்தானை ஏன் எதிர்க்கிறதே கிடையாது. காரணம் என்ன? ஏன் கிறிஸ்துவின் போர் வீரர்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க? Because they have so little real connection with Christ. Because they are so destitute of His Spirit. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவர் கூட என்ன இல்லையா? அந்த உயிருள்ள உறவு, கனெக்ஷன் இல்லை. உண்மையான உறவு இல்லை. அவருடைய ஆவி நம்மகிட்ட இல்லை. பரிசுத்த ஆவி அற்றவர்களாக நாம் இருக்கிறோம். No spirit, no connection. Sin is not to them repulsive and abhorrent as it was to their master. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை என்ன செஞ்சார்? வெறுத்தார். பாவத்தை அருவருத்தார். எஜமான் செய்த மாதிரி இன்றைக்கி நம்ம செய்கிறது கிடையாது. பாவத்தை வெறுக்கிறதும் கிடையாது, அருவருக்கிறதும் கிடையாது. சீ போ அப்படின்னு சொல்கிறது கிடையாது பாவத்தை. சரிங்களா?
they do not meet it as did Christ with the decisive and determined resistance. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்தை அவர் உறுதியான தீர்மானத்தோடு எதிர்த்து நின்றாரோ, அப்படி அவருடையவர்களாகி நாம் இன்றைக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஸோ we love sin. வெளியில் சொல்ல மாட்டோம், நான் பாவத்தை நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். we don't say outright. ஆனால் இன்டைரக்டாக அப்படி நம்மளோட வாழ்க்கை பாவத்தில் தான் போயிட்டுருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த காலத்தில் அந்த காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் சமரசமெல்லாம் ஆயிட மாட்டாங்க பாவத்தோட. செத்தாலும் சாமின்னு ஒழிய என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? குகைகளில் காணப்படும் குறியீடுகள், 1-2 காரியங்களை இந்த சுரங்க கல்லறைகளில் வாழ்ந்த அந்த ஆதிகால கிறிஸ்தவர்களை பற்றி 2-3 காரியம் படிச்சுட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சிம்பிள்ஸ் இன் த கேட்டகோம்ஸ். அந்த குகைகளுக்கு உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. ப்ராப்பர் கைட்ஸ், வழிகாட்டிகள் இல்லாட்டி உள்ளே போய் எங்கேயாவது தொலைஞ்சிரும். எங்கே குழியில் விழுந்து எங்கே சாவோன்னு தெரியாது. அந்த மாதிரி இடங்கள், அந்த இடங்கள். அங்கே இருந்த குறியீடுகள், சுரங்க கல்லறைகளில் காணப்பட்ட வாசகங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா கல்லறையில் நிறைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்குமா. அந்த வாசகங்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை வெளிப்படுத்தின. அங்கே காணப்பட்ட 2 புகழ்பெற்ற பரவலான குறியீடுகளில் ஒன்று, 2 சிம்பிள்ஸ் இருந்துச்சான். நம்ம என்ன பார்ப்போம் கல்லறைகளில்? பொதுவாக இந்த சிலுவை தான் பார்ப்போம். நம்ம பார்க்குறது அதுதான், நமக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், சரிதானே? ஆனால் அவங்க என்ன போட்டிருந்தாங்க பாருங்களேன், மீன் குறியீடு, சிம்பிள் ஆஃப் ஃபிஷ் ஒன்று, இன்னொன்று நல்ல மெய்ப்பெண் குறியீடு. அதை பாருங்கள், முதல்ல இருக்கிறது மீன் குறியீடு. 2வது ஒரு மெய்ப்பெண் தோல் என்ன வச்சுருக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கான். இந்த மாதிரி குறியீடுகள் தான் அந்த கல்லறையில் எங்கே பார்த்தாலும் இருக்குமா. ஏன், என்ன அர்த்தம்? கிரேக்க மொழியில் மீன் என்ற வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய இரட்சகர் என்று அர்த்தம். நம்ம சொல்கிற ஃபிஷ் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் அந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த மீன் குறியீடு அநேகமாக எல்லா கல்லறைகளிலும் காணப்பட்டது. மீன் அப்படின்னால என்னதான் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார், வெளியே வந்தார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருந்தார், உயிரோடு வந்தார். என்ன அர்த்தம்னா உயிர்த்தெழுதலை குறிக்கிறது மீன். நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணுக்கு நல்லது, இதெல்லாம் நமக்கு தெரியும், கண்ணுக்கு நல்லது, சரி. ஆனால் அவங்களுடைய பார்வை பாருங்க, உயிர்த்தெழுதல், அதான் மீன் குறியீடு. இன்னொரு குறியீடு நல்ல மெய்ப்பெண் குறியீடு. கிறிஸ்தவர்கள் எந்தவித பாதுகாப்பின்றி கொல்லப்படும் ஆடுகளைப் போல இருந்த அந்த சூழ்நிலையில் கிறிஸ்து ஒருவரே எங்களை பாதுகாக்கும் நல்ல மெய்ப்பெண் என்பதை குறிக்கும் விதமாக இந்த நல்ல மெய்ப்பெண் சித்திரங்களும் அந்த பூமிக்கடியில் இருந்த கல்லறைகளில் பரவலாக காணப்பட்டன அப்படின்னு சரித்திரம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான காரியம், அந்த கல்லறைகளில் காணப்பட்ட வாசகங்கள், எபிடாப்ஸ் இன் தி கேட்டகோம்ஸ். ஒன்று குறியீடுகள் பார்த்தோம், இன்னொன்று என்னென்ன எழுதியிருந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்லறை வாசகங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அளவில்லாத நம்பிக்கையும் தாங்கி நிற்பவை. கல்லறைக்கு போனோன்னா அந்த கல்லறையில் இருக்கிற அந்த கல்வெட்டுகளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் படிப்பேன், படித்த எல்லாரும் குறித்து கூட வச்சுக்குவேன். ஒரு இடத்துல படித்தேன், மீட்டிங் இஸ் ஜாய்ஃபுல், பார்ட்டிங் இஸ் பெயின்ஃபுல் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பார்ட்டிங் இஸ் பெயின்ஃபுல், மீட்டிங் இஸ் ஜாய்ஃபுல். பிரிவது வேதனை, மீண்டும் சேர்வது சந்தோஷம். ஆண்டு வரும்பொழுது மீண்டும் சேருவோம். ஆர்ஐபி, ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படிலாம் பார்க்குறோம்ல கல்லறை வாசகங்கள். அங்கே என்ன இருந்துச்சு அந்த காலத்தில் பாருங்களேன். ஒரு கல்லறை இப்படி இருந்துச்சான், பிரிமிட்டஸ் என்ற ஒரு நபருடைய கல்லறை. கொடூரமாய் தாக்கப்பட்டு வீர மரணமான இரத்த சாட்சியாய் மரித்த பிரிமிட்டஸ் இங்கே அமைதியாய் துயில்கிறான், தூங்குகிறான் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, நித்திய மகிழ்ச்சிக்காக ஏங்கி கொடுமையான சித்திரவதைக்குள்ளாகி கோதுமை மணியாய் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்ட பவுலோஸ் அப்படின்னு ஒரு கல்லறையில் எழுதியிருந்துச்சான். வதையாய் வதைக்கப்பட்டு மரித்தவள் கிளமென்ஷியா இதோ நிம்மதியாய் உறங்குகிறாள், ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பாள். கிளமென்ஷியா.
Here lies Quintilian. ரொம்ப அழகான ஒரு வாசகம் பாருங்களேன். Here lies Quintilian, a man of God, a firm believer in the Trinity, who loved chastity and rejected the allurements of the world. Quintilian இங்கே படுத்திருக்கிறான். தேவ மனிதன், தேவத்துவத்தை திருத்துவத்தை உறுதியாக விசுவாசித்தவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியை விசுவாசித்தவன். ஏன் இதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி செவன்த் சபையிலே ஒரு கூட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தெய்வம் கிடையாது, ஆவியானவர் தெய்வம் கிடையாது, ஆவியானவர் நபர் கிடையாது, அவர் ஒரு சக்தி தான், ஒரு பவர் தான் அப்படின்னு ஏமாற்றிட்டு ஒரு கூட்டம் அலையுது சபையில் இன்றைக்கி. பாருங்களேன், அந்த கல்லறையில் அப்போவே போட்டிருந்துச்சான், a firm believer in the Trinity, பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், ஆவியானவரும் தேவன் என்று நம்பின ஒரு உறுதியான விசுவாசி. Quintilian, who loved chastity, பரிசுத்தத்தை விரும்பினவன், உலகத்தின் கவர்ச்சிகளை புறக்கணித்தவன் அப்படின்னு எழுதிருந்துச்சான். ஹொனோரியா, இது இன்னொரு நபர். she sleeps in peace, சமாதானமாய் துயில்கிறாள். ஃபாஸ்டா இன் பீஸ், ஃபாஸ்டா என்ற நபர் கல்லறையில் சமாதானம் அப்படின்னு போட்டுருந்துச்சான். இப்படி நிறைய கல்லறைகள், லட்சக்கணக்கான கல்லறைகள் எழுதியிருக்குமா, சும்மா 4-5 தான் பார்த்தேன். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இப்படி லட்சக்கணக்கான வாசகங்கள். நம் முடிவு, நம்முடைய கல்லறை வாசகம் எப்படி இருக்க போகிறது? நம்மளோட கல்லறையில் என்ன எழுதுவாங்க? ஒரு இடத்துல படித்த மினிஸ்டர் ஆஃப் ஹீலிங் புக்கில் ஹெல்மெட் ஒரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்களேன், பேஜ் 302 303. The victims of poor cookery are numbered by thousands and tens of thousands. சரியான சாப்பாடு இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள், நல்ல சமையல் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் சாகுறாங்களாம். அப்படிப்பட்டவன் கல்லறை என்ன எழுதணும்? Over many graves might be written, died because of poor cooking, died of an abused stomach அப்படின்னு எழுதணுமா. ஒன்று சரியான சமையல், சரியான சாப்பாடு இல்லாமல் செத்தான்னு கல்லறை எழுதணுமா. இன்னொன்று நிறைய தின்னு செத்தான்னு எழுதணுமா, அபியூஸ்ட் ஸ்டொமக் அப்படியும் இருக்குது. நல்ல சாப்பாடு இல்லாமல் சாகிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா திணிச்சு சாகிறவங்களும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய கல்லறையில் எழுதப்பட போவது என்ன என்பதை கொஞ்சம் யோசிக்க. கடைசி ஒரு காரியம், குகைகளில் உதித்த தொனித்த தேவகானம். அந்த குகைகளில் இருந்த நாட்களில் அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் ஒரு பாட்டு எழுதினாங்களாம். எனக்கு கிடைச்சது ஆராய்ச்சியில் அந்த ஒரு பாட்டு தான் கிடச்சிச்சு. நிலத்தடி கல்லறைகளில் ஆதி கிறிஸ்தவர்கள் பதுங்கி வாழ்ந்து பரலோகத்தின் தேவனை தொழுது வந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு பாடல் நம்முடைய பாட்டு புக்கில் இருக்குது, இங்கிலீஷ் பாட்டு புக்கில். SDA ஹிம்னல் 54 இருக்குது. அது என்ன பாட்டு தெரியுமா? அதை குறித்து கம்பேனியன் டு தி SDA ஹிம்னல் பக்கம் பாடல் 54 பக்கம் 101 படித்தேன். இந்த புக்கு என்கிட்ட வீட்டில் இருக்குது. Here we have one of the oldest surviving Christian hymns dating from before the 3rd century. நம்ம இடத்துல ஒரு பழங்கால பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் எப்போ எழுதப்பட்டதான்? 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல். ஏன்னா இந்த கிறிஸ்தவர்கள் சுமார் 200 ஆண்டுகள் எங்கே தான் இருந்தாங்களாம்? பூமிக்கு அடியில் தான் இருந்தாங்களாம். அநேகர் ரோமாபுரியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். அப்போ எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். என்ன பாட்டு பாருங்களேன். ஓ gladsome light, O grace of God, the Father's face, the eternal splendor, wearing celestial, holy, blessed, our Savior Jesus Christ, joyful in thine appearing. தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் பாருங்க. இன்பம் தரும் ஒளியே. துன்பத்தில் இருக்கிறாங்க, ஆனால் என்ன எழுதுறாங்க? இன்பம் தரும் ஒளியே. இருட்டறைகளில் கிடக்கிறாங்க, கல்லறைகளில் கிடக்கிறாங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்க? ஒளியேன்னு ஆண்டரை பார்த்து பாடுறாங்க. இன்பம் தரும் ஒளியே, தேவ கிருபையே, பிதாவின் திருமுகமே, நித்திய மகிமை தங்கிய விண்லோக பரிசுத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவருமான எமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே, உமது வருகையே ஆனந்தமே அப்படின்னு எழுதுனாங்க. ஆண்டவரே, உங்கள் வருகை தான் எங்களுக்கு ஆனந்தம். இந்த கல்லறையில் உம்முடைய ஒளிக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த துன்பத்தில் உமக்காக நிற்கிறோமே, அதுதான் எங்கள் இன்பம் அப்படின்னு பாட்டு பண்ணாங்களா.
நீங்கள் யூடியூப்பில் போய் ஓ கிளாட்ஸம் லைட்டுன்னு போடுங்க. ஓ கிளாட்ஸம் லைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், இந்த பாட்டு வரும். கேட்கலாம், அந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். நம்ம எஸ்டி ஹிம்னலில் ஒரு 3 ஸ்டான்ஸாஸ், 3 கவிகளை ஒரு சின்ன பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடி கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, சுரங்க இருளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டு தேவனே ஒளி என்று பாடிய அந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் விசுவாசம் எத்தனை ஆச்சரியமானது. எபிரேயர் 10:32 படிங்களேன். ஹீப்ரூஸ் 10:32. எபிரேயர் 10 அதிகாரம் 32 வசனம் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம். என்ன சொல்லுது? முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். முந்தின நாட்களை, அந்த காலத்தில் இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பார்த்தீங்களா? அப்போது அந்த காலத்தில் கிறிஸ்தவம் பிரகாசமாக இருந்துச்சுங்க. ஏன் பிரகாசமாக இருந்துச்சு? உபத்திரவம் இருந்துச்சு, அதனால் பிரகாசமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் பிரகாசமாக இல்லை? உபத்திரவம் இல்லை. சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறது உபத்திரவமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, மேபி ஒரு சிலருக்கு. பைபிள் படிக்கணுன்றதே உபத்திரவமாக தான் இருக்குது. ஜோமனன்றதே உபத்திரவமாக தான் இருக்குது. என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகள் சர்ச்சுக்கு போனாங்களே அப்படின்றத பார்த்தாலே உபத்திரமாக தான் இருக்குது, கடுப்பாக தான் இருக்குது. பிரியமான பிள்ளைகளே, ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளோ வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை எண்ணி பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:14 பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள். உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், டெபாசிட். ஆண்ட நம்மக்கிட்ட ஒரு நற்பொருளை கொடுத்துருக்காரன், டெபாசிட் கொடுத்துருக்கிறார். நம்ம டெபாசிட் என்ன டெபாசிட் சொல்லுவோம்? நகை, பணம், இதுதான் டெபாசிட் நினைப்போம். ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு நற்பொருள் கொடுத்துருக்கிறாராம். அதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியினாலே காத்துக்கொள் அப்படி எழுதுற. பிரியமான தேவ பிள்ளைகளே, முதல் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போலவே முதல் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சத்தியம் அல்லது விசுவாசம் என்னும் நற்பொருளை உயிரை பணயம் வைத்தாவது காத்து கொண்டார்கள். அப்படிதானே? இந்த விசுவாசத்துக்காக, அந்த சத்தியத்துக்காக, அந்த நற்பொருளுக்காக வைராக்கியமாக நின்னாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, 1-2 புக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நமக்கு தெரியும், இந்த புஸ்தகம் நம்மகிட்ட இருக்குது, வீட்டில் இருக்குது. 2007 இந்த புஸ்தகம் வந்துச்சு. வெற்றி களிப்பூட்டும் விசுவாசம்னு வந்துச்சு. சரிங்களா? இங்கிலீஷில் இருக்குது, ஃபெய்த் ட்ரையம்ஃபண்ட். ரொம்ப அருமையான புஸ்தகம். மிஸ்ஸஸ் டார்த்தி வாட்ஸ் எழுதின புஸ்தகங்க. மார்ஷலேஸுக்கு அதை மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப அருமையான புஸ்தகம். நீங்கள் இந்த காலாண்டு பாடங்களை படிக்க இந்த புஸ்தகத்தை அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வாங்களேன், கரெக்டாக இருக்கும். படிக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக ஒத்துப்போகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கேட்டகோம்ஸ் ரத்த சாட்சிகளை பற்றி ஒரு புக்கு, ஒரே ஒரு புக்கு தமிழில் கிடச்சிச்சு. கேட்டகோம்ஸ் ரத்த சாட்சிகள் கிடைக்கிது, கிறிஸ்தவ புஸ்தக கடைகளில் கிடைக்கிது. ஒருவேளை இந்த இன்றைக்கி நான் பேசின இந்த காரியங்களை நீங்கள் ஒருவேளை ஆங்கிலத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, பிடிஎஃப் இருக்கு, நான் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். மார்டைர்ஸ் ஆஃப் த கேட்டகோம்ஸ் அப்படின்னு இருக்குது, படிக்கலாம். ரொம்ப அருமையாக. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் படித்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தில் பலப்படணும். அதுக்கு தான் இந்த நாட்கள் தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு கடமைக்காக வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க கூடாது. அந்த காலத்தில் விசுவாசத்துக்காக உயிரையே பணயம் வச்சாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? பணத்துக்காக விசுவாசத்தையே பணயம் வச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் டைமில் நம்ம இருக்கிறோம். அன்று அவர்களுக்கு உதவியே பரிசுத்த ஆவியானவர். அந்த காலத்தில் அந்த முதல் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு உதவின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்லவா? ஆகவே கேள்வி, நற்பொருளை காத்துக்கொள்வோமா? ஆண்டோடு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும், நம்முடைய உள்ளங்களை கிரியை செய்யட்டும்.
நம்மளோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாற நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே உம்மை பாடி துதித்து மையப்படுத்தி காணிக்கைகளை படைத்து உம்மை கனப்படுத்தி உடைய வசனங்களை ஆராய்ந்து நாங்கள் எங்கள் வாழ்விலே ஊக்கமடைய பலனடைய தேவரையை கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார நெடுகிலும் எங்களை அதிசயமாக வழிநடத்தினீர், அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, முதல் 3 நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை வைராக்கியத்தோடு நிலத்தடி குகைகளிலே சுரங்க கல்லறைகளிலே அவர்கள் 200 ஆண்டுகளாக வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக நின்றார்கள் என்பதை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, முற்பிதாக்களின் நம்பிக்கை இன்றைக்கும் சாட்சியிடுதே என்பதை நாங்கள் பாடலாக பாடினோம். அந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் உண்மையாக நிற்க வேண்டுமே என்று நாங்கள் பாடினோம். ஐயா ஆண்டவரே, இந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. எதற்காக அவர்கள் நின்றார்கள், நாங்கள் எதற்காக நிற்கிறோம் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த முன்னோடி கிறிஸ்தவர்களின் முன்மாதிரியான நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட பாடங்களை நாங்கள் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வகுத்து இந்த காலாண்டில் இந்த பாடங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிற அந்த நற்பொருளை, அந்த விசுவாசத்தை, அந்த சத்தியத்தை நாங்கள் உறுதியாய் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியினாலே காத்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஐயா தகப்பனே, எங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஏனோ தானோன்னு இருக்குது. உலகத்தோடு சமரசமான வாழ்க்கையாக இருக்கிறது. பாவத்தை கண்டுகொள்ளாமல், பாவத்தை பெரிதாக நினைக்காமல், பாவத்தோடு சேர்ந்து போகிற ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. உயிருள்ள தேவபக்தி எங்களிடத்தில் இல்லை. அதனால தான் உபத்திரவம் உறங்கி கொண்டிருக்கிறது என்று படித்தோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்களை எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விசுவாசத்தை நீர் பெருக பண்ணுங்க. சத்தியத்தில் வாஞ்சையும் தாகமும் உள்ளவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த பாடங்களை படித்தோம். நேரடியாக இந்த இடங்களுக்கு போய் பார்க்கும் விதத்தில் இந்த படங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த சகோதர டேனியலை கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, நாங்கள் உட்காந்து பார்த்துடுறோம், கேட்டுடுறோம். கர்த்தாவே, விசுவாசத்தில் வளரணுமே என்ற இந்த வைராக்கியத்தை எங்களுக்கு நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, அப்பா பிதாவே, எங்களுக்கு கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக நறுமணமாக இருக்க வேண்டும். ஸ்மிர்னா சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவிய ஓட்டத்தின் முடிவு எல்லாம் தேவனுக்கு முன்பாக நறுமணமாக நற்கந்தமாக இருந்ததே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கை மாற ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக. ஜூமில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் படைத்திருக்கிற அனுப்பியிருக்கிற காணிக்கையை நீர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் எங்கள் ஜீவி ஓட்டம் இன்னும் கொஞ்ச நாட்கள், வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார் என்று எபிரேயர் 10:37 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீ தாமதம் பண்ண மாட்டீர், சீக்கிரமாய் வரப்போகிறீர். நீர் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் சந்திக்கணும். வருவதற்கு முன்பதாக, உடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் உபத்திரவங்களை சந்திக்கணும். ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை உறுதிப்படுத்தும். தகப்பனே, எங்களுக்கு இந்த ஓய்வு நாள் இருக்கிற திருவிருந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். சுவாமி, தேவ கிருபை எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. எங்கள் திருச்சபை கர்த்தருக்கு சாட்சியுள்ள திருச்சபையாக விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள், இந்த திருச்சபையோடு இணைகிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பரத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, அபிஷேகம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தல நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.